நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பராக ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம மோர் குழம்பும் அதுக்கு ஏற்ற காம்பினேஷனாக சேனைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுதான் நல்லா வாசமாக இருக்கும். கூட நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சவுடனே இதில் தாளிப்புக்காக கருவேப்பிலையும் 2 வரமிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நாம் இதில் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுறோம். வணங்கும் போதே இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா வணக்கி விடுறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியும் போட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் 1 கை தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நாம் மிக்சியில் ஜஸ்ட் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை அரைச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் ஊற வச்சுருக்க துவரம்பருப்பையும் அரிசியும் போட்டுட்டு நம்ம மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் நான் இங்கே ஒரு 1/4 லிட்டர் கெட்டியான மோராக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வணங்கி வந்திருக்கு. இதில் நாம் கலந்து வச்சுருக்க மோர் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுற போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்படியே லைட்டாக ஓரெல்லாம் பொங்கி வர ஆரம்பிக்கும். அதுதான் பாருங்கள் கரெக்டாக பொங்கி வருது. இதுதான் ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு கடைசியாக இதில் மேலே மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மோர் குழம்பு இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 3/4 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அந்த கிழங்குல காரம் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம சேனைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீளமாகவும் இருக்கணும், ஓரளவு சதுரமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச சேனைக்கிழங்க நாம் இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இந்த 3/4 பதம் வேகிறதுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் சேனைக்கிழங்கு வாங்கி வீட்டில் வச்சுருந்தா ஒரு மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்க, யூஸ் பண்ணாதீங்க. புது கிழங்காக இருந்தால் நம்மளுக்கு நாக்கு மக்கும், ஒரு மாதிரி பிக்க ஆரம்பிக்கும். பழைய கிழங்காக இருந்தால் அப்படி ஆகாது. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் கிழங்கு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு கத்தியில் லைட்டாக கட் பண்ணி பார்த்துட்டா பாருங்கள் இப்போ கிழங்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நாம் தண்ணியை வடிகட்டிட்டு கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இந்த கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதை ஓரளவு நல்லா ஆற வச்சிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு அது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கிழங்கையும் எடுத்துட்டோம். இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த கிழங்குக்கு தேவையான மசாலாக்காக 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கலர் ரெண்டும் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 லெமனை கட் பண்ணி புழிஞ்சுக்கிறோம். அதையும் போட்டுட்டு
கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஓரளவு கெட்டியாக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு கெட்டியாக தான் இருக்கணும். போட்டுட்டு பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்க கிழங்கு, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த கிழங்குல மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இந்த மசாலா நல்லா ஊறணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடுறோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்க எல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஆல்ரெடி கிழங்கு வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த மசாலா மட்டும் வைக்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுலேயே நம்மளுக்கு ஓரளவு கிறிஸ்பியாக இருக்கும். பட் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுனா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் ரைஸ் கூட இந்த மோர் குழம்பை ஊற்றிட்டு இந்த சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.